கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கி முட்டை ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முள்ளங்கி எப்போவுமே ஒரு 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 ஸ்மெல் இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க. அவிச்சிட்டு தான் அதை வந்து நம்ம சாம்பாரில் கூட சேர்ப்பீங்க. நான் ஏற்கனவே முள்ளங்கி கோலாலாம் போட்டிருப்பேன், முள்ளங்கி ஃப்ரை போட்டிருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்திருக்கேன். இது போல் நல்ல முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு இதை நம்ம தோல் சீவிட்டு கேரட் துருவுறதில் திருவி எடுத்துட்டு நம்ம முட்டையோட சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இப்போது முள்ளங்கியை இது மாதிரி நல்லா திருவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம 4 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கிக்கு 4 முட்டை நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது போல் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் காய வச்சுட்டு நம்ம திருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த முள்ளங்கியை அதில் நம்ம நல்லா சேர்த்துடலாம். தண்ணி சத்து நிறைய இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இதை நம்ம ஃப்ரை பண்ணிடணும். அதாவது ஓரளவு செவக்க நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா முட்டையோடு சேர்த்து நம்ம பொரிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சத்து வத்துற அளவுக்கு நம்ம நல்லா அப்படியே இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதாவது எண்ணெய் இல்லாமல் முள்ளங்கியை மட்டும் போட்டோம் அப்படின்னா அது ஓரளவுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எண்ணெயில் போட்டுட்டிங்க அப்படின்னா தண்ணி மட்டும் நமக்கு சரியாக பிரிஞ்சுட்டு முள்ளங்கி நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி இல்லாமல் சுத்தமாகவே ட்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஓரளவு இதிலே நமக்கு முள்ளங்கி வெந்துருச்சு. அது நம்ம முட்டையில் போட்டோடனே டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். இப்போ முள்ளங்கியை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம். லேசாக ஒரு சிட்டிகை சீரகமும் ஒரு சிட்டிகை கடுகும் போட்டு நம்ம தாளிச்சுக்க போகிறோம். 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கிட்டால் நமக்கு போதும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். நம்ம கருவேப்பிலையை சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுறலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மஞ்சத்தூள் சீரகத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 4 முட்டை 1/4 கிலோ முள்ளங்கிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 4 முட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதோடு சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுட்டு, அதாவது முட்டை ஒரு அரை வேக்காடு வெந்த உடனே நம்ம முள்ளங்கியை வதக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியை இதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், 4 முட்டை நான் இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்து விட்டுட்டு உடனே கிளறி விட்டுருங்க. அப்படியே கிளறி விட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு நம்ம முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். நல்லா மஞ்சத்தாது அந்த இது எல்லாமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. உடனே நம்ம கிளறணும்னு இல்லை, இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முள்ளங்கி சேர்க்கலாம். ஓரளவு முட்டை நமக்கு கீழே வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இதை லேசாக அப்படி நசுக்கி விட்டுட்டு நம்ம இப்போவே இந்த வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த ஈரத்தோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா சேர்த்து கிளறும்போது ரொம்பவே அது டேஸ்ட்டாக இருக்கும். முட்டையும் முள்ளங்கியும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு நம்ம அப்படியே சேர்த்து விட்டுறலாம். முட்டையும் முள்ளங்கியும் ஓரளவு சேர்த்து நம்ம கிளறி விட்டாச்சு. இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு நம்ம ஒரு பச்சை மிளகாயும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் தான் சேர்த்துருக்கோம். அதனால நான் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் சேர்த்துட்டு ஒன்றா கிளறி கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிடலாம். ரொம்ப ஒரு டேஸ்டான ரெசிபி இந்த முள்ளங்கி ஃப்ரை. முள்ளங்கி முட்டை ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தூவிட்டு இறக்க போகிறோம். 5 நிமிஷத்து வேலை தான். ரொம்ப சூப்பரான ரெசிபியும் கூட. ரொம்ப சூப்பராக முட்டை முள்ளங்கி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுனா முட்டை முள்ளங்கி ஃப்ரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.